அப்பா நெஞ்சு வலிக்கிற மாதிரி கூட மாறி வித்து. சொங்கி என்னடா ஆச்சு சரி வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். நான் பொல்லாதவன், எந்த வேலைக்கும் வெட்டிக்கும் போகாதவன். இந்தாடா சொங்கியே, எந்தடா பழைய சோறை தாளிச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். என்னது பழைய சோறா? என்ன கிளிங்மா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பழைய சோறை கொண்டு வர? கறி கஞ்ச ஊத்துவேன்னு பார்த்தா பழைய கஞ்ச ஊத்துறியே, இது உனக்கே நல்லா இருக்கா கிளிங்மா? என்னடா சொங்கி செய்ய, எனக்கு மீன் நண்டு எறா சொரா கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. உனக்கும் ஆக்கி போடணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன செய்ய, நீ தான் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே கிடக்கையடா செத்த வயல. உனக்கெல்லாம் பழைய சோறு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல நொன்னா நாட்டி வேற பேசுறியா? எந்திரிக்கிறியா? இப்ப என்னங்கிற? நான் என்ன கிளிங்மா வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றேன். என்னைய பார்த்தா எவனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். இது ஏன் தப்பு இல்ல, அவங்க தப்பு. எப்படி பேசியிருக்கேன் பாரு. இப்ப எந்திரிச்சு உக்காடுறா விளங்காதவனே வீணா போனவனே. உன்னையெல்லாம் வச்சு நான் என்ன செய்யண்டே எனக்கு தெரியல. ஏன்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் ஒன்னாலும் நானும் பழைய சோறை சாப்பிட்டு இருக்கேன்டா. மரியாதை எந்திரிச்சு வெளியே போய் கறி எடுத்துட்டு வர. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எந்திரிச்சிரு மரியாதையா. வீட்டுக்குள்ள இருந்தேன்னா உயிருக்கு உத்தரவாதம்ல, மரியாதையை கிளம்பிடு. அடியாத்து சோறு கேட்டா பால் ஊத்திடுவாங்க போலயே, கிளம்பிடுவோம்டா. ஏதோ ரோசா வந்து வெளியே போயிருக்கேன், என்னதான் செஞ்சு கறி எடுத்து வரான்னு பாப்போம். ஏய் மாப்பிள்ள, உனக்கு விஷயம் தெரியுமா? இல்ல என்ன விஷயம் சொல்லு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம்னா 500 ரூபாய் பணம், 10 கிலோ அரிசி, 3 கிலோ பணம் கொடுக்குறாங்களாமாடா. ஏன்னா இப்ப அதுக்கு என்னல வீட்டுல சும்மா தான்டா கிடக்காளுங்க. அவளை கூட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவோம். அரிசியும் பழமும் வீட்டுக்கு ஆச்சு, 500 ரூபாய் காசு கோட்டருக்கு ஆச்சு. ஏலே சூப்பர்லே. ஏலே எல்லாம் சரிதான்லே. அவளு எப்படிலே வருவாளு நம்மளை நம்பி? வாங்க படத்துக்கு போனா வந்துட போறாங்க. சரிலே, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க. நீ போய் உன் பொண்டாட்டியை கூட்டு வா, நான் போய் என் பொண்டாட்டியை கூட்டு வரேன். ஏலே சூனா போனா இந்தாரா நில்றா. என்னண்ணே சொல்லுங்க. ஏன்டா இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அம்மா சத்தியமா உண்மையாடா? ஆமாண்ணே, உங்க அம்மா சத்தியமா உண்மைதானே. ஆட்டும்டா. போலாம்லே. அவங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டியை கூட்டு போறாங்க. நம்ம எவன் பொண்டாட்டியை கூட்டு போலாம்? கிளிங்மாவை கூப்பிட்டாலும் செருப்பை கழட்டி வீசி விட்டுருவா. சரி, ஒரே முடிவா, எனக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க வேண்டியது. என்ன சொங்கி, நல்லா கறி சோறு சாப்பிட்டு வாக்கிங் வந்துகிட்டு இருப்ப போல, சாலியா இருக்கடா சொங்கி. சும்மா அறியா மாரிமுத்து, நீ வேற வயிற்றுல கிளப்புற. என்னடா சொங்கி இவ்வளவு டென்ஷனா பேசுற? அப்புறம் என்னையா மாரிமுத்து, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி கஞ்சி கேட்டா பழைய கஞ்ச ஊத்துறா. பழைய கஞ்சி ஊத்துனதும் இல்லாம கறி எடுத்தா உள்ளவா அல்லது அப்படியே போய் சாவுங்கிறாயா. மனசே வெறுத்து போய் வீட்டை விட்டு வந்துட்டேன்டா மாரிமுத்து. விடியா சொங்கி, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்து வீட்லயும் இந்த கொடுமை நடக்கத்தான் செய்யுது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளுங்க வேலை இல்லைன்னு. மாரிமுத்து அப்பா நெஞ்சு வலிக்கிற மாதிரி கூட மாரிமுத்து. சொங்கி என்னடா ஆச்சு சரி வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். சொங்கி ஆஸ்பத்திரி வந்துருச்சியா, பயப்படாம இரு, உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன். மாரிமுத்து இறக்கி விடியா, எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்ல சொங்கி, எதுக்கு நம்ம உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஆட்டுமையா. என்ன சார், உங்களுக்கு என்ன உடம்புல பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா. இவன் தான் வரும்போது நெஞ்சு வலிக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, டோக்கன் தரேன், போய் பாத்துக்கோங்க. டாக்டர் வர லேட் ஆகும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பாத்துக்கோங்க. இது நாளைக்கு வந்து பாக்கணுமா? மேடம் பின்னாடி பாருங்க, ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. என்னாலலாம் நாளைக்கு வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கே நான் பார்த்துட்டு போயிடுறேன். இந்தாருமா, அப்படி எனக்கு ஒரு டோக்கன் போட்டுருங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை வாங்கணும். என்னையா மாரிமுத்து, நீயும் மாத்திரை வாங்குறியா? ஆமாடா சொங்கி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அதான் மாத்திரை வாங்கிட்டு போயிடலாம். சரிங்க மேடம், டோக்கனை கொடுங்க, நாங்கள் உள்ள போய் வெயிட் பண்றோம். டேய் சொங்கி, என்னடா என்னை இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க? அடியில எனக்கு என்னமோ மாதிரி இருக்கே, வலி தாங்க முடியலடா, என்னடா பண்ண என்னைய? மாரிமுத்து, உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்கடா. என்னது? எனக்கு குடும்பமே இல்லையடா, எதுக்குடா இப்படி பண்ணாங்க? நான் தாயா மாரிமுத்து பண்ண சொன்னேன். எனக்காண்டி இதை கூட நீ பண்ண மாட்டியா? கறி எடுத்து நான் சாப்பிட வேண்டாமா? 10 கிலோ அரிசி பழம் நீ வச்சுக்க, 500 ரூபா பணத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன். டீல் ஓகே தானே? அடங்கொப்பத்தா மவனே, உன்னைய பாவம் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தா கடைசியில என்னை இப்படி பண்ணிட்டியாடா சொங்கி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? விளங்காம வெந்து போகணும்டா நீ. சும்மா இரு மாரிமுத்து, உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ வாட்டுக்கு குழந்தைய பெத்து விட்டேனா நாளைக்கு சொத்துக்காக அந்த குழந்தைங்க அடிச்சுக்கும். பிள்ளைய பத்த நான் சொல்றேன்டா, உனக்கு பிள்ளைகளே வேணாம்டா. உனக்கு நீயே ராஜா நீயே மந்திரின்னு வாழணும், அதை நான் பாக்கணும்டா. உனக்கு இப்ப புரியாதுடா மாரிமுத்து, பின்னாடி இதெல்லாம் யோசிச்சு நீ எனக்கு பாராட்டு விழாவே வப்படா. தோழனுக்கு உயிர் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்களாடா, அதை நீ நிரூபிச்சிட்டடா. இந்தாரியா மாரிமுத்து, அப்படியே ஆடாம அசையாம எந்திரிச்சு வாயா, வீட்டுக்கு போவோம். இந்தாடி கிளிங்மா, சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏலே சொங்கியே, சிக்கன் எடுக்கிறதுக்கு எங்க இருந்துடா காசு வந்துச்சு உனக்கு? என் காசை எதுவும் களவாடிட்டு போயிட்டியோ? உன் மேல சத்தியமா இது உன் காசு இல்ல கிளிங்மா, இது கவர்மெண்ட் காசு. கவர்மெண்ட் காசா? யாத்தே, எனக்கு தெரியாம எதுவும் ரேஷன் கார்டில் வாங்கினியடா காசு? எதுவும் சொல்லவும் இல்லையடா. கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் வேலைக்காடா போற?
உண்மையை சொல்றா சொங்கி? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது கிளிங்மா. இந்தா போய் சமைச்சு வை. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சு விடணும். இனிமேல் நம்ம வீட்டுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கறி குழம்புதான். ஆளுக்கா பஞ்சம். ஒவ்வொருத்தனா இழுத்துட்டு போயிட்டா சரியா போச்சு. என்னடா கீர்க்கான கனியா பேசிக்கிட்டு இருக்க? சரி கொண்டா, நான் போய் செய்யறேன், நீ என்னமும் பண்ணு. இந்தா கிளிங்மா, அடுத்த வாரம் உங்க அண்ணனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடு. எங்க அண்ணனை எதுக்குடா வர சொல்றேன்? வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் எதுக்குன்னு. நீ உங்க அண்ணனை வர சொல்லு. ஆட்டம் விடா சொங்கி, வர சொல்லிடுறேன். சொங்கிக்கிட்டே வா.